மத்திய மாகாணத்தில் நடைபெற்ற தமிழ் மொழித்தரம் 11 தவணை பரீட்சையில் 2019ஆம் ஆண்டு வட மாகாணத்தில் பயன்படுத்தப்பட்ட வினாத்தாளே முழுமையாக மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். முதல் வினாத்தாளின் ஒரு பகுதியும் 2ஆம் மற்றும் 3ஆம் வினாத்தாள்கள் முழுமையாகவும் பழைய வினாத்தாள்களுடன் ஒத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் மாகாண கல்வி பணிப்பாளரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடமேல் மாகாணத்தில் நடைபெற்று வந்த தவணை பரீட்சைகளும் சிக்கலை எதிர்கொண்டுள்ளன. 3 நாட்கள் பரீட்சைகள் நடைபெற்ற நிலையில் வினாத்தாள்களை அச்சிட்டு வழங்கும் நிறுவனத்தால் அவை உரிய நேரத்தில் வழங்கப்படாத காரணத்தால் மீதமிருந்த 4 நாள் பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமைக்கு அச்சகத்தை மட்டும் குற்றம் சாட்ட முடியாது என்றும் ஒப்பந்தம் வழங்கிய அதிகாரிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசு பெரும் நிதி செலவில் நடத்தும் தவணை பரீட்சைகளில் தொடர்ச்சியாக ஏற்படும் இவ்வாறான தவறுகள் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தி பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. සතර විභාග නැවතුවයි ප්‍රශ්නපත්‍ර ලබා දෙන ආයතනයේ ප්‍රශ්නපත්‍ර වෙලාවට ලබා දුන්නේ නැති නිසා අපි විභාගෙ තියන්නේ නැහැ කියලා. විභාගෙට සියලු දේවල් සූදානම් කරලා තියෙනවා. දරුවොත් බලන් ඉන්නවා. දැන් විභාගෙ නැහැ දවස් 4ක්. ඒතර කවුද මේකට වගේ කියන්නේ? දැන් මෙතනද අපිට පේන විදිහේ සාකච්ඡාව තුළ වෙන්නේ වයඹ පළාතේ අධ්‍යාපන බලධාරීන් දැන් මේ චෝදනාව කරන්නේ. இதேவேளை 2027ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் இடமாற்ற விண்ணப்பங்களை கல்வி அமைச்சு கோரியுள்ள நிலையில் கடந்த ஆண்டு இடமாற்றம் பெற்ற நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் இன்னும் புதிய பணியிடங்களில் இணைக்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. 2027ஆம் ஆண்டுக்கான வருடாந்த ஆசிரியர் இடமாற்றங்களுக்கு 8 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே பாடசாலையில் பணியாற்றிய ஆசிரியர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் 2026ஆம் ஆண்டில் இடமாற்றம் பெற்ற 315க்கும் அதிகமான ஆசிரியர்கள் இன்னும் தங்களது புதிய பணியிடங்களுக்கு செல்லவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சில ஆசிரியர்கள் இடமாற்ற உத்தரவை பின்பற்ற வேண்டிய நிலையில் மற்றொரு தரப்பினர் அதே பாடசாலைகளில் தொடர்ந்தும் பணியாற்றுவது சமநீதிக்கு புறம்பானது எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் கல்விச் செயலாளரின் உத்தியோகபூர்வ இடமாற்ற உத்தரவை கூட சிலர் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதாகவும் இது தொடர்பில் கல்வி அமைச்சு என்ன நடவடிக்கை எடுக்க உள்ளது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் தற்போது மேற்கொள்ளப்படும் ஆன்லைன் ஆசிரியர் இடமாற்ற முறையிலும் பல தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக குறைபாடுகள் காணப்படுவதாக ஆசிரியர் சங்கம் கூறியுள்ளது. நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக பல இடமாற்றங்கள் உரிய மாற்று ஆசிரியர்கள் இல்லாததால் நடைமுறைக்கு வரவில்லை என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தொலைதூர பகுதிகளில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் ஆசிரியர்களின் நலனை கருத்தில் கொண்டு இடமாற்ற நடைமுறை வெளிப்படையாகவும் சமமான முறையிலும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. කිරීම වසර 9ට සේවා කාලයක් වැඩි කරන මාරු කිරීම ඒ විධිමත්යේ ක්‍රියාවලිය වෙන්න ඕනේ. එතකොට දැන් මෙතන පිරිසක් යන්නේ නැතුව ඉන්නයි. පිරිසක් යන්නයි මොකද්ද තියෙන නීතිය? දැන් අපි යන්නේ මේ සම්බන්ධයෙන් අධ්‍යාපන අමාත්‍යාංශය ගන්න පියවර මොකද්ද?